வாஸ்துவில் பிளான் மட்டும் போதாதுங்க. வாஸ்துவில் பிளானை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாதுங்க. பிளானை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை சரி பண்ணியிருக்கோம், நம்ம வாஸ்துப்படி சரி பண்ணுறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு சரியான விஷயமா இருக்காது. ஏனென்றால் நம்ம அந்த காலம் மாதிரில இந்த காலத்தில் காம்பவுண்டுன்னு ஒன்று கட்டியிருக்கிறோம். காம்பவுண்டுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் அமைக்கிறோம், காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருது இயற்கையாக. இப்போ இதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்குரிய விஷயங்களை சரியாக கருதி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானை அமைக்கணும். பிளானை அமைச்ச பிறகு அதை சுற்றி நமக்கு வெட்ட வெளி கொடுக்கும்போது அது எந்த பக்கம் அதிக காலியிடம் விடுறோங்கிறது ஒரு கன்சிடர் பண்ணணும். இப்போ வடக்க காலியிடம் அதிகமாக விடுறோம்னா தெற்க கம்மி பண்ணுறோம், கிழக்க காலியிடம் அதிகமாக விடுறோம்னா மேற்க கம்மி பண்ணுறோம். இது ஓவரால் எல்லா சேனல்லையுமே யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் இதை கவனித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம்னா இது டைரக்ஷன் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துலையும் பூமியோட ஒரு நேர்கோட்டில் எந்த இடத்துலையும் பூமி இருக்கிறது இல்லை. ஒன்று நேர் வடக்காவோ இல்லை வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி இருக்கும். அப்படி திரும்பி இருக்கிற பட்சத்தில் ஒரு பிளான் போடும்போது அந்த டிகிரி அடிப்படையில் நம்ம பிளானே கிரியேட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு பூமியோட இதுங்கிறது 360 பாகை. இந்த 360 பாகையை 16 டிவிஷனாக பிரித்து 22 பாகையாக கொண்டு வந்தால் 360 பாகை நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம கொடுக்குற வீட்டோட அளவை வச்சு அந்த டைமென்ஷன் நீள அகலத்தை வச்சு அதோட டைரக்ஷனை அப்ளை பண்ண பிறகு நம்ம வீட்டு இடத்தோட அளவுப்படி டைரக்ஷனை அப்ளை பண்ண பிறகு தான் நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன அமைக்கிறோங்கிறது ஒரு முடிவு பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் இப்போ வெளியில் நம்ம காம்பவுண்டுக்கு காலியிடம் விடும்போது வடக்கு சார்ந்த விஷயத்தை விட தெற்கு சார்ந்த விஷயம் கம்மியாக இருக்காங்கிறதும், வடகிழக்கு சார்ந்த விஷயத்தை விட வடமேற்கு கம்மியாக இருக்கிற விஷயங்கிறதும், தென்கிழக்கை விட வடமேற்கு கம்மியாக இருக்கிற விஷயங்கிறதும், தென்கிழக்கை விட தென்மேற்கு கம்மியாக இருக்கிற விஷயங்கிறதும் வெட்ட வெளியை கரெக்டாக தீர்மானிக்க முடியும்னா முதல்ல டைரக்ஷன் அடிப்படையில் நம்ம போகணும். இது மட்டுமல்லாது அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் வடக்கு பார்த்த மனையாகலாம், தெற்கு பார்த்த மனையாகலாம், மேற்கு பார்த்த மனையாகலாம், கிழக்கு பார்த்த மனையாகலாம், எந்த திசை பார்த்த மனையாக இருந்தாலும் நம்ம வாஸ்துவில் தென்மேற்கு கார்னர் மனையாக இருந்தாலுமே சரி பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இது எப்படி இயங்குதுங்கிறது ஒரு சயின்ஸ் ரீதியாக நம்ம இதை செயல்படுத்தி காமிக்க முடியும். ஏன்னா இது இயங்குறதே சயின்ஸு தான், இதை சொல்கிறது சயின்ஸ் வழியாக தான் சொல்கிறாங்க. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு, அதை வச்சு தான் இயங்குது, ரைட்டா? அப்போ எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை நம்ம இருப்பிடத்துக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்து நம்ம சித்தத்தின் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட வைக்கிறது தான் இதோட வேலை. இது தொடர்ச்சியான வீடியோ அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.